अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। या सय्यिदा सादाति जि'तुका क़ासिदा अर्जू हिमाका फला तुख़ैब मक़सदी माली सिवा हुब्बी लदैका वसीलतुन फमनुन अलैया बिफ़ज़्लि जूदिका असअदी अल्लाहु ज़ादा मुहम्मदन तकरीमा सल्लु अलैहि वसल्लिमू तस्लीमा इन्नी नज़ीरुका वन्नज़ीरु लदैका या खैरल अनामी बिकुल्लि खैरि यग़्तदी फ़अलैका मिन्ना कुल्ल वक़्तिन दाइमा अज़का सलाति मअ सलामिन सरमदी या अय्युहर राजून मिन्हु शफ़ाअतन सल्लु अलैहि वसल्लिमू तस्लीमा अल्लाहु ज़ादा मुहम्मदन तकरीमा सल्लु अलैहि वसल्लिमू तस्लीमा। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि बिजमी महामिदिही कुल्लिहा मा अलिमतु मिन्हा व मा लम अअलम व अला जमीइ निअमिही कुल्लिहा मा अलिमतु मिन्हा व मा लम अअलम अदद खल्किही कुल्लिहिम मा अलिमतु मिन्हुम व मा लम अअलम फी कुल्लि वक्तिन व हीन अल्हम्दुलिल्लाहिल्लज़ी तवाज़अ कुल्लु शैइन लिअज़मतिहि वल्हम्दुलिल्लाहिल्लज़ी ज़ल्ल कुल्लु शैइन लिइज़्ज़तिहि वल्हम्दुलिल्लाहिल्लज़ी ख़ज़अ कुल्लु शैइन लिमुल्किहि वल्हम्दुलिल्लाहिल्लज़ी इस्तस्लम कुल्लु शैइन लिक़ुद्रतिहि अदद ख़ल्क़िहि व रिज़ा नफ़्सिहि व ज़िनत अर्शिहि व मिदाद कलिमातिहि व दवाम मुल्किहि जज़ल्लाहु अन्ना नबिय्यना व सय्यदना व मौलाना खैरल अंबिया'i वल मुरसलीन मुहम्मदन सल्लल्लाहु अलैहि व आलिहि व अस्हाबिहि व उम्मतिहि व सल्लम बिमा हुवा अहलु अदद मा फी इल्मिल्लाह व दवाम मुल्किल्लाह या अस्हाबल वक्त अइज़ु बिहुक्मि नियाबति अन हुक्मिकुम அளவிலா அருளும் அழகிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிலா கலிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசி தனை வேண்டி குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் நாகூரில் ஆன்மீக அரசாட்சி செய்யும் அல் குதுபில் மஜீத் வல் ஃபர்துல் வஹீத் மீரான் சாஹிப் ஷாஹப் ஹமீத் அன் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் போன்ற நாதாக்களின் நல்லாசிகளை ஆசித்தவனாக ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும்,
எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அத்திக்கடை முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசல் அறப்பணி நிர்வாகம் மற்றும் சென்னை ஜமாலிகள் கூட்டமைப்பு இணைந்து நடாத்துகிற மீலாதுன் நபி பெருவிழாவின் தகுதிமிக்க தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற எங்கள் பாரம்பரிய ஜமாலிகள் கூட்டமைப்பினுடைய ஜமாலி அரபிக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வரும் ஜமாலிகள் கூட்டமைப்பினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய மாணவியின் வழித்தோன்றல் மௌலானா அல்ஹாஜ் சையது நியாஸ் அஹ்மத் ஜமாலி ஹதரத் பெருந்தகையவர்களே, நெறியாளுகை செய்கிற அப்துல் அசீஸ் ஜமாலி ஹதரத் அவர்களே, மரியாதைக்குரிய அப்துல் ஹக்கீம் ஜமாலி ஹதரத் அவர்களே, மௌலானா மௌலவி அஃதல் உலமா அமானுல்லா மிஸ்பாஹி ஃபாதில் ஜமாலி ஹதரத் அவர்களே, இந்த நிகழ்வை வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய மௌலானா நிசாமுத்தீன் ஜமாலி ஹதரத் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய ஃபௌஸ் அப்துல் ரஹீம் பாகவி ஹதரத் அவர்களே, சிறப்புரையாற்றி அமைந்திருக்கிற ஹபீபுல்லா ஜமாலி ஹதரத் அவர்களே, மரியாதைக்குரிய டாக்டர் ஏஎம் அலி இப்ராஹிம் ஜமாலி அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்றி இருக்கிற எங்கள் ஜமாலிகள் கூட்டமைப்பினுடைய பொருளாளரும் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய அரசு காஜியுமான மௌலவி டாக்டர் எம் சையது மசூத் ஜமாலி ஹதரத் அவர்களே, இன்னும் இந்த மேடை அலங்கரித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய உலமாக்களே, முன்னால் அமைந்திருக்கிற இந்த ஊரினுடைய முக்கிய பிரமுகர்களே, பாசத்திற்குரிய பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உயர் மிகுந்த இந்த நல்ல நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மஹ்ஷர் பெருவெளியில் மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மாண்பார்ந்த தலைமையில் உயர்ந்த சொர்க்கத்தினுடைய உன்னதமான இடத்தில் ஒன்று கூடுகிற அந்த நல்ல சபையிலும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நமது ஆசிரிய பெருந்தகைகள், நமது ஜோடிகள், நமது பிச்சல சந்ததிகள், நமது நட்பின் வட்டத்தினர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு போதித்த போதனைகள் என்கின்ற மகுடத்தை கொடுத்திருக்கிறார்கள். பெண்குலத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கிய போதனைகள் என்ற தலைப்பின் கீழால் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திற்கிடையில் ஒரு சில வார்த்தைகளை அல்லாஹ் வெளிப்படுத்திய நாடிய செய்திகளாக முன்னிறுத்தி நான் அமைகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களில் ஒன்று பெண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்மை என்பது சாமானியமான ஒன்றல்ல. அவர்கள் செய்கிற ஒன்றை எதிர்மாநிலமான ஆணினால் செய்ய முடியாது. சுருக்கமாக நமது பாஷையில் நாம் எல்லாம் சொல்வோம், ஒரு ஆணிடம் கேட்டால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால், நான் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறேன் அல்லது நான் இந்த வியாபாரத்தை செய்கிறேன் என்றெல்லாம் சொல்வோம். அந்த நிறுவனத்தில் உள்ள சங்கடங்கள், சிரமங்கள், சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் கூட நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த பணிகளை எல்லாம் நான் ஆற்றுகிறேன் என்று சொல்கிற இந்த வேளையில் உங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவோம். அவங்க சும்மா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த இல்லத்தின் பணியை ஒரே ஒரு நாள் அந்த ஆணிடம் ஒப்படைத்தால் இல்லம் நாடி போய்விடும். அந்த வீட்டினுடைய பணியை ஒரே ஒரு நாள் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி நாம் சில நேரம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிற மாதிரி அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம்,
3 நாள் நீங்க வீட்டை பார்த்துக்கங்கன்னு விட்டுட்டா 3ஆவது நாள் வீடே ரணகலமா இருக்கும். பிள்ளைகளையும் கூட விட்டுட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த பெண்கள் சாதிக்கிற சாதனைகள் அசாத்தியமானது. அவர்கள் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு அகிம்சை புரட்சி செய்கிற அளவுக்கு தங்களுடைய பணிகளை ஆற்றுவார்கள். அல்லாஹ் அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் அந்த திறமையை கொடுத்திருக்கிறான். அது அவர்களால் மாத்திரமே முடியும். இல்லத்தில் சமைக்க வேண்டும், இல்லத்தின் மற்ற பணிகளை செய்ய வேண்டும், கணவரினுடைய நிலைகள் அறிந்து அவருக்கு பணிபடி செய்ய வேண்டும், பிள்ளைகளின் நிலை அறிந்து அவர்களோடும் சுமூகமாக பயணிக்க வேண்டும். இதற்கிடையில் உறவுகள், சொந்தங்கள், நட்புகள் இவைகளை எல்லாம் பராமரித்தல் என்பது சாமானியமான ஒன்றல்ல. எனவேதான் அந்த பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஹம் என்கின்ற அந்த கருணை வடிவத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களை அகப்படுத்தி வைத்திருக்கிறான். இறைமறை குர்ஆன் குழந்தைகளை தருகிற விஷயத்தை சொல்கிற பொழுது யஹபு லிமன் யஷா என்று அல்லாஹ் சொல்லுவான். நாடியவர்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பு கொடுக்கிறான்னு சொல்லுவான். அந்த அன்பளிப்பின் துவக்கமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிற வாசகமே இனாசா என்பான். முதல்ல பெண்களை தான் சொல்லி காட்டுவான். நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண்களை கொடுக்கிறான் என்று சொல்லி காட்டுவான். பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான். ஆண்களை இரண்டாவதாக சொல்லி காட்டுவான். அப்ப பெண்கள் ஒரு சராசரி வட்டத்திற்குள்ளவர்கள் அல்ல, அவர்கள் மிகவும் மதிக்கத்தக்க மேன்மக்கள். எனவேதான் பொறுப்புகளை பிரித்து கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுக்கும் ராயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளர்கள் தான். குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, உங்கள் பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னா யாரும் அல்லாட்ட விசாரணை இல்லாம தப்பிக்க முடியாது. பொதுவாக ஒரு பொறுப்பை சுமந்தால் யார் தந்தாரோ அவர் விசாரிக்கத்தான் செய்வார்கள். அப்படி விசாரிக்கப்படக்கூடிய விவரத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது உங்களுக்கான விசாரணை இருக்கிறது, ஒரு ஆண்களுக்கான விசாரணை இருக்கிறது, ஒரு பெண்களுக்கான விசாரணை இருக்கிறது. ஆண்களுக்கான விசாரணை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹு. அவங்க குடும்பத்தை குறித்து, வீட்டாரை குறித்து விசாரிக்கப்படும். ஒழுங்கா மனைவியை பார்த்துக்கிட்டீங்களா, அவங்களுக்கான படிகளை சரியா கொடுத்தீங்களா, அவங்களுக்கான பொறுப்பை சரியா நிறைவேற்றினீங்களா, இவைகளெல்லாம் கேட்கப்படும். என ஒரு ஆணுக்கான சான்று என்பது இறை சமூகத்தில் அவர்கள் நாவிலிருந்து பெறப்படுகிற சான்று தான் என்பதை சர்தாரை ஆலம் ஷஃபியுல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். வெளியில பகட்டா யார்கிட்ட பேர் வாங்கிட்டு வந்துடலாம், ஒரு ஆம்பளையை குறித்து வீட்டில் உள்ள மனைவி தான் சான்று சொல்ல சரியான தகுதி உடையவன், அவளிடம் தான் கேட்கப்படும். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த ஆண் கிட்ட அதை குறித்து விசாரிக்கப்படும். வல் மர்அத்து ராஇயத்துன் அன் பைத்தி பஅலிஹா வ வலதிஹி வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹு. கணவனை குறித்து, கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை குறித்து, அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் குறித்து, அவர்களின் பொருத்தத்தை உள்வாங்குகிற விதத்தில் நடந்து கொள்கிற நடவடிக்கைகளை பொறுத்து, அல்லாஹ் அருட்படம்பாக ஹிபத்தாக கொடையாக தந்திருக்கிற பிள்ளைகள் குறித்து அந்த பெண்ணிடத்தில் விசாரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு பெண்ணினுடைய பொறுப்பு என்பது வியாபித்த பொறுப்பு, குடும்பத்தின் பாரங்களை சுமக்கிற பொறுப்பு. எனவேதான் ஒரு ஆண் தன்னுடைய ஆதிக்க அதிகாரங்களை வெளியில் காட்டிக்கொள்ளலாம். வீட்டுக்கு போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கிறணும். ஒரு இல்லத்திற்குள்ளால் நீங்கள் செல்வீர்கள் என்றால்
அந்த இல்லத்தில் உடையவர்கள் எந்த இடத்தை நமக்கு காட்டுவார்களோ அந்த இடத்தில் தான் நாம் அமர வேண்டும் என்றார்கள். ஒரு கணவனுக்கான பணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திற்குள்ளால் சென்று விட்டால் அகில சாம்ராஜ்யத்தினுடைய ஒப்பற்ற தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திற்குள்ளால் சென்றால் கணவனாக மாத்திரமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார்களே தவிர அங்க போய் கண்ணியத்தை எதிர்பார்க்க கூடாது. என்ன மதிக்கணும், எனக்காண்டி எதிர்த்து நிற்கணும், நான் வந்தேன்னு சொன்னா இப்படிலாம் நடந்துக்கணும், இதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஆனால் அந்த பெண்கள் அப்படி நடந்து கொள்வார்கள், சீராக அமைத்துக் கொள்வார்கள். எப்பொழுதும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லத்தில் மாத்திரம் நீங்கள் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் கொடுத்து பாருங்கள், அவர்கள் நிச்சயமாக அதை திரும்ப தருவார்கள். இல்லைன்னா கொடுக்கறத நிச்சயமா திரும்ப தருவாங்க. என்ன கொடுக்கிறோமோ அது நிச்சயமா திரும்ப கிடைக்கும். நளினத்தை கொடுத்தால் நளினம் கிடைக்கும், வலினத்தை கொடுத்தால் வலினம் தான் கிடைக்கும். அல்லாஹ் நமது குடும்ப பெண்களை மிகச்சிறந்த சீதேவி பெண்மணிகளாக அல்லாஹ் அமைத்தருள்வானாக. அருள் நிறைந்த பெண்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் விஷயத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் எம் பெருமானாரின் மூலமாக பல்வேறு கட்டளைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் என்றும் சத்தியம், என்றும் நிலைத்து நிற்கும். நீங்கள் சொர்க்கத்தில் உலாவர வேண்டும் என்று பெருமானார் ஆசை கொண்டார்கள். தன் மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் தலைமையின் கீழால் நீங்கள் அணிவகுக்க வேண்டும் என்பதை அவர்கள் அபிலாஷை கொண்டார்கள். எனவேதான் அருமையான பெண்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணினத்தை அழைத்து ஒரு நாள் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். யா மஹ்ஷரன் நிசா, பெண்களே என்று பெருமானார் அழைக்கிறார்கள். தஸத்தக், நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்றார்கள். தர்மம் அதிகமாக செய்யுங்கோ அப்படின்னாங்க. என்ன இன்னகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், உங்களை நிறைய பேர் நரகத்துக்கு தகுதியாகிறாங்கன்னாங்க. நிறைய பேர் நரகத்துக்கு தகுதியாகிறாங்க. ஃபகாலத் இம்ரஅத்துன், அந்த சபையில் இருந்த ஒரு பெண்மணி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களில் அதிகமான நபர்கள் நரகத்திற்கு அருகதையாகுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? இந்த பெண்ணினத்தின் சார்பில் அன்றே பெருமானாரின் சமூகத்தில் இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. காரணம் என்ன என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துக்ஸிருனல் லஅன வ தக்ஃபுருனல் அஷீர், நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? அதிகமா சபிச்சிடுறீங்கன்னாங்க. நிதானம் தவறுவதால் ஏற்படுகிற ஒன்று. பெண்கள் சற்று எமோஷன் ஆயிடுவாங்க. அதனால்தான் எனக்கு முன்னால் பேசிய சங்கைக்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்கள் சொன்னார்களே, பெண்கள் பல்வேறு மாய வலைகளுக்குள்ளால் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் என்று. அவர்களுடைய மனோபாவம் அப்படி, எடுத்த எடுப்பு எமோஷன் ஆயிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு மொழியெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை கடந்து செல்கிறார்கள். ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுது கொண்டிருந்த பெண்மணியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகில்லாஹ வஸ்பிரி, அல்லாஹ்வை தக்வா செஞ்சுக்கமா, நீ பொறுமையா இருமா. அவன் தன் குழந்தை இழந்திருக்கலாம். அந்த பெண்மணி அந்த கபரடியில் அழுது கொண்டிருக்கிறார்கள். எம்மா தக்வா செய்யுமா, நீங்க சபர் செய்யுங்கம்மா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இலைக்க அன்னி ஃப இன்னக லம் துஸிப் பி முஸீபத்தி, போங்க, என்ன மாதிரி சோதனை உங்களுக்கு வந்தா தெரியும் என்று பட்டுன்னு ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க அந்த பெண்மணி. யாரை பார்த்து? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து. ஆனால் அந்த பெண்மணியுடைய உள்ளத்தில் இது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கான மறுமொழியாக இதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. சோதனையில் அழுது கொண்டிருந்த பெண்மணிக்கு சொன்னது யார் என்று தெரியாமல் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். போங்க, உங்க வேலையை அமைச்சர், உங்க வேலையை பார்த்து போங்க. இலைக்க அண்ணி,
என்ன மாதிரி சோதனை உங்களுக்கு வந்தா தெரியும் என்ற ஒரு வார்த்தையை சட்டென்று சொல்லிவிடுகிறார்கள். வகீல லஹா, அந்த பெண்மணியிடம் சொல்லப்பட்டது, இன்னஹு அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எம்மா, யார்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லிட்ட? அது நபிமா, ரசூலுல்லாஹ்மா, அவட்ட போய் அந்த வார்த்தை பேசுன என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கிட்ட போயிட்டு அப்படியே அமைதியா நின்று, யா ரசூலுல்லாஹ், நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் நீங்களும் விளக்காம சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த பெண்மணி உடனடியாக இந்த வார்த்தையை சொன்னதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏம்மா, பொறுமைங்கிறது ஆரம்பத்துல வரணும், நிதானம் இழந்துடக்கூடாதுன்னாங்க. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அருள் நிறைந்த பெண்களே, அருள் நிறைந்த ஆண்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பெண்களுடைய குணம் பிரதிபலிக்கிறது. எப்படி? ஏமா, பொறுமை செய்யுமான உடனே சொல்றது யாருன்னு அந்த நேரத்தில் தெரியாது. ஏன்னா அவங்க கவலைப்பட்டாலும் உச்சத்திற்கு சென்று விடுவார்கள், கவலையின் சோகத்தின் உச்சத்திற்கே சென்று விடுவார்கள், ரொம்ப சோர்ந்து போய் விடுவார்கள், சொல்றது யாருன்னு தெரியாது. இது பெண்களின் ஒரு குணம். இரண்டாவது, அவர்களிடத்தில், ஏமா, நீ யாருக்கிட்ட இப்படி நடந்துகிட்ட தெரியுமா, இவங்கமான சொன்ன அடுத்த வினாடி பெண்களிடம் அடுத்த குணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யோசிக்காம அடுத்த நிமிஷம் போய் தெரியாம சொல்லிட்டேன்னு கேட்கக்கூடிய துணிவும் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஒரு ஆண் அப்படி இல்லை, வைராக்கியமா நிற்பார். அது என்ன ஞாபகம் ஏற்கிறது, அதெல்லாம் போக முடியாது. அவருடைய ஈகோ பெருசா தடுக்கும். ஆனா பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அந்த நேரத்துல பேசுவாங்க, அவங்க எல்லாம் தெரியும். தமாஷா சொல்ல போனா பில்டிங்லாம் ஸ்ட்ராங் தான், பேஸ்மெண்ட் வீக். அது யதார்த்தம். அப்படி அவங்கள கொஞ்சம் பலகீனமா தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அந்த சீதேவிகளை அல்லாஹ் பலகீனமா படைச்சிருக்கிறான், நம்ம கிட்ட பலத்தை தந்திருக்கிறான். அந்த பலத்தை ஆதிக்கமாக காட்டக்கூடாது, அழகாக காட்ட வேண்டும். உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கணவன் செய்யக்கூடிய உபகாரத்தை ஒட்டுமொத்தமா மறுத்துறியம்மான்னாங்க. யதார்த்தத்தில் நடக்கிறது தான். எல்லா வீட்டிலையும் ஆண்களுக்கு ஒரு அழகான பேர் உண்டு, ஒன்றும் தெரியாது உங்களுக்குங்கிற பேர். ஏதாச்சும் ஒண்ணுன்னா நாம ஏதாவது கருத்து சொல்ல போனா அந்த பெண்கள் நாவிலிருந்து வருகிற ஒற்றை வார்த்தை என்ன, சும்மா கடங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டுருவாங்க. உண்மையிலேயே நமக்கு தெரியாதுங்கிறத சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இது அவர்களின் நாவிலிருந்து பிறக்கிற வார்த்தை அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் அன்றே பதிவு செய்கிறார்கள். அப்படி நடந்துக்குவாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, ஏம்மா நீங்கெல்லாம் கணவனுக்கு மாறு செய்திங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது தக்ஃபூருன்னாங்கிறாங்க. அது குஃபுருங்கிற வார்த்தையோடு சேர்ந்து வருகிறது. அந்த ஹதீஸிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கப்படுது, அயக்ஃபுரூன் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கா இணை வைக்கிறாங்க, அல்லாஹ்வையா மறுக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வையா மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வயக்ஃபுருனல் இஹ்சான், உபகாரத்தை மறுப்பாங்க. இது பெண்களுக்கான ஒன்று. எந்த அளவுக்கு மறுப்பாங்கன்னு சொன்னா, நீங்க காலமெல்லாம் அவங்களுக்கு நீங்க உபகாரம் செஞ்சிருப்பீங்க, எல்லாத்தையும் நீங்க அவங்கள திருப்திப்படுத்துற அளவுக்கு பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க விரும்பின ஒன்று உங்கள் மூலமாக கிடைக்காமல் இருந்திருக்கும். உடனே அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை, மா ரஐத்து மின்க ஹைரன் கத்து, இவ்வளவு காலம் உங்ககிட்ட இருந்து என்னத்தை அனுபவிச்ச ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத ரசூலுல்லாஹ்வுடைய மெசேஜா நாம பார்க்கிறோம். ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்ம கிட்ட நம்ம கொண்டாட்டி இப்படி சொல்லிட்டான்னு வைங்க, கோபப்படக்கூடாது. சந்தோஷமா, ஆமா ஆமா அன்னைக்கே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கரெக்டா தான் இருக்குன்னு முடிச்சிடும். ஏன்னா ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிட்டாங்கல்லம்மா. பெண்கள் பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளும் இந்த மருந்துகளும் நரகத்திற்கு இட்டு செல்கிற அளவுக்கு பாரதூரமானதா? அல்லாஹ், அப்ப நான் என் நாக்கில் சொல்ல மாட்டோமான்னு வந்துடணும். ஆண்கள் இப்படி எடுத்துக்கிறணும், பெண்கள் எப்படி எடுத்துக்கிறணும்? அல்லாஹ், இந்த வார்த்தை நரகத்துல அதிகமா எங்களை கொண்டு சேர்க்குதா, இதுக்கப்புறம் நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோமா அப்படிங்கணும். ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற பெண்ணினத்தின் பெருமை மிகு தலைவிக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து வைக்க
பொழுது பாத்திமா அவர்களை அழைக்கிறார்கள். அருமை மகளே பாத்திமா, அலி எனக்கு ரொம்ப பிடிச்சமான புள்ள, நான் வளர்த்த புள்ளம்மா. உங்களுக்கு தெரியும் அலி எவ்வளவு நல்ல ஆளுன்னு. அதே சமயத்தில் அவங்களோட வீரமும் உங்களுக்கு தெரியும். அஜான் பவனான ஆளு. அலி ரொம்ப பலகீனமான ஆளுமா. சொல்லிட்டு சொல்றாங்க, நீ எதையும் கணவன்கிட்ட கேட்டுறாதம்மா, நீ எதையும் கணவன்கிட்ட கேட்டுறாதம்மா. ஏதாவது கேட்டு அவங்க தர முடியாத சங்கடத்துக்கு நீ ஆழ்த்திடக்கூடாது பார்த்தியா, அதனால வாய் திறந்து கேட்காதம்மா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். என் அலியை நீ ரோஷப்படுத்திடாதம்மா, கோபம் முட்டிடாத, சரியா? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், சரியாமா? அப்படி செய்வியாமா அப்படின்னு கேட்கிறாங்க. வாழ்க்கை தொடருகிறது, வாழ்வுகள் வசந்தங்களாக செல்கிறது, ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் அந்த வாழ்க்கையை கடத்தி செல்கிறது. பல்வேறு தருணங்களில் பல சோதனைகளையும் சந்தித்து அவைகள் எல்லாம் ஒரு நிறைவை நோக்கி நெருங்குகிறது. இறுதி தருணம் அது. ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகிலிருந்து விடை பெறுவதற்கு தயாராகி இருந்த நேரம் அது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அறைக்குள்ளால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அருமை ஃபாத்திமா நாயகி அவர்களும் இருக்கிறார்கள். ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா இரு கரங்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் இரு கரங்களையும் பற்றி பிடிக்கிறார்கள். பிடித்து கொண்டு கேட்டார்கள், அருள் நிறைந்த கணவரே, அன்றொரு நாள் உங்களை என்னிடத்தில் இதே கரத்தை பிடித்து என் ஆருயிர் தந்தை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிற பொழுது என் அலியை ரோஷப்படுத்தி விடாதே, என் அலிக்கு சங்கடத்தை கொடுத்து விடாதே, என் அலி முடியாததை நீ சுமத்தி விடாதே என்றெல்லாம் கேட்டார்கள். என்னிடத்தில் சொன்னார்கள். இந்த ஃபாத்திமா அப்படி நடந்து கொண்டேனா என்று தெரியவில்லை. நான் இப்பொழுது கேட்கிறேன், என் தந்தை சொன்னதில் நான் ஏதாவது மாற்றம் செய்திருந்தால் இந்நேரத்தில் என்னை பொறுத்துக் கொள்வீர்களா, மன்னித்துக் கொள்வீர்களா? நாங்க அப்படியே அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை சிந்துகிறது. அருமை துணைவி ஃபாத்திமா, உன்னை அண்ணலார் என்னிடத்தில் தருகிற பொழுது எப்படி தெரியுமா தந்தார்கள்? என் குலக்கொழுந்தை தருகிறேன், என் ஈரக்கொலையை தருகிறேன், என் ஃபாத்திமாவுக்கு ஒன்றும் தெரியாது, என் ஃபாத்திமாவை ஒப்படைக்கிறேன், கண்ணியமா பார்த்துக்கணும் அலி என்று என்னிடத்தில் சொன்னார்கள். கணவனாக நான் உங்களுக்கு செய்கிற கைமாறுகளில் குறைபாடு இருந்திருக்குமே, ஃபாத்திமா இந்த அலியை மன்னிப்பாயா என்று கேட்டார்கள். இருவர்களின் இந்த பொருத்தம் தான் இறுதி அமைவாக அமைந்ததை பார்க்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, சொர்க்கத்திற்கு இட்டு செல்கிற அருள் நிறைந்த தருணங்களாக நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும். அழகான முறையில் வாழ்வு இருக்கிறது. பெண்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இஸ்லாம் அல்லாஹ்வோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ முடியாத ஒன்றை சுமத்தவில்லை, முடிகிற ஒன்றை தான் தந்திருக்கிறார்கள். ஆம், நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்கு தெரியுமா? உயர்ந்த சொர்க்கத்திற்கு உங்கள் மணிவயிற்றிலிருந்து வரக்கூடியவர்களை எல்லாம் அழைத்து செல்வதற்கு. உங்களிடத்தில் தந்த கருவறை சாதாரண அறை அல்ல. பெருமானார் எதையும் நாசூக்காகவும் நாகரீகமாகவும் சொல்லக்கூடியவர்கள். சில விஷயங்களில் சிலதை மிக தெளிவோடு சொல்லி காட்டுவார்கள். அதில் ஒன்றை சொல்கிறார்கள், உங்கள் கருவறைக்கு தகுதி மிக்க அணுவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். உங்கள் கருவறைக்கு தகுதி மிக்க அணுவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். கண்டவனின் அணுக்கள் எல்லாம் கருவறைகளை சந்திப்பதற்கான தகுதி நமது கருவறைக்கு அந்த மோசங்களுக்கு கொண்டு செல்லக்கூடாது. வெளியே பல்வேறு, எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் சொன்னார்களே, வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் துளுக்கனை வெட்டு துளுக்கச்சியை கெட்டு என்ற கோஷமானங்கள் எல்லாம் எழும்புகிற வேளையில் நமது கருவறைகள் மிகுந்த கவனத்தோடு பராமரிக்கப்பட வேண்டும். உங்கள் அவயங்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவரிடம் மாற்றுமே வெளிப்படுத்த வேண்டும். அண்ணலார் அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று பெருமானார் திடுக்கிடுகிறார்கள். இதோ வந்து விட்டார்கள், இதோ வந்து விட்டார்கள். நடுங்கிய பெருமானாரை நாகரீகமாக அணைத்துக் கொண்டு தன் மடியில் அவர்களை ஆழ்த்தி அமிழ்த்தி ஒரு அன்னை செய்கிற அத்தனை அம்சங்களையும் உள்வாங்கி ஆரோக்கிய தலைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அருமை கணவரே அமருங்கள், ஏன் திடுங்குகிறீர்கள்? இல்லை இல்லை, அங்கு பார்த்தவர் இதோ வந்து விட்டாலும் நாங்க. யார் அவர்? ஆம், அன்று பார்த்த அந்த ஹிராவில் பார்த்த அகிலத்தின் அருள்மறை விளம்பை கொண்டு வந்து சேர்த்த அருகதை மிக்க அமரர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். இதோ நாமூஸ் வந்து விட்டார்கள். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அமருங்கள், என் மேனியில் படுக்கென்று படுக்க வச்சுக்கிட்டு தன் தலையில் இருந்த முக்காட்டை அகற்றுகிறார்கள். இப்பொழுது தென்படுகிறார்களா? நாங்க இல்லை இல்லை, போயிட்டாங்க. நாங்க மீண்டும் தலையை மறைத்து கேட்டார்கள், இப்பொழுது தென்படுகிறார்களா உங்கள் கண்ணில் என்றார்கள். ஆம் என்றார்கள். 2 முறைகள் செய்து காட்டியதின் பின்பு அவர்கள் சொன்னார்கள், இது வேறு யாரும் அல்ல, முன்னுண்டான வேதங்களை எல்லாம் அந்த தூதர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்றார்கள். நமக்கு ஒரு மெசேஜ் தாராங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, தலை முடிகள் திறந்து நீங்கள் காட்டுகிற பொழுதெல்லாம் உங்களை தாங்கி பாதுகாக்கிற அமரர்கள் உங்களை நெருங்கவே மாட்டார்கள், உங்கள் இல்லங்களில் புகவே மாட்டார்கள். நமது இல்லங்கள் பாதுகாப்பாகவும் சுபிட்சமாகவும் இருக்க வேண்டும் என்றால் அந்த அமரர்களின் வருகைகளுக்கு அருகதையாளர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முன்னுண்டான மடமை பெண்கள் சென்றதை கொண்டு வெளியேறாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்ட வாசகம் எதனால் தெரியுமா? நீங்கள் மிக தகுதியாக சொர்க்கத்தின் சுந்தர புருஷிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உங்கள் கணவன் மாத்திரமே கண்டு ரசிக்க வேண்டும், உங்களுடைய அழகை அவன் மாத்திரமே பார்க்க வேண்டும். இன்னும் ஒன்றை சொல்லி எனக்கு நேரம் நிறைவடைந்து விட்டது, முடித்துக் கொள்கிறேன். பாவங்களை எந்த அவயங்கள் எல்லாம் சுமக்கிறதோ 2 விஷயத்தின் மூலமாக அதற்கான தீர்வுகள் நாளை மறுமையில் எழுதப்படும். ஒன்றாவது, பாவ மன்னிப்பு என்கின்ற மகா பெரிய ஒன்றை நாம் பெற்றுக்கொண்டு விட்டால் மன்னிக்கப்பட்டு போய்விடும். இல்லாது போனால் நரகத்தின் ஜுவாலைகளும் அதன் நெருப்பின் கடல்களும் தான் அந்த பாவத்தை அழிக்கும். நமது அவயங்கள் நரகத்திற்கு தகுதியாக வேண்டுமா அல்லது சொர்க்கத்திற்கு தகுதியாக வேண்டுமா என்பதை தீர்மானித்துக் கொண்டு, அருமையான பெண்களே, நீங்கள் உங்களை புடம் போட்ட தங்கங்களாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தந்திருக்கிற பொக்கிஷ மணிவயிற்றில் பிறக்கிற குழந்தைகள் அத்தனையும் விலாயத்து பெற்ற நன்மக்களாக பிரகாசிக்க வேண்டும். கௌதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் தாய் தான் என் விலாயத்தின் அடித்தளம் என்றார்கள். என் தாய் என்னிடத்தில் உண்மை மாத்திரம் சொல்வாயா என்று கேட்ட உத்வேக வார்த்தை தான் இறை சமூகத்தில் என்னை உயரே கொண்டு நிறுத்தியது என்பார்கள். அத்தனை வெளிமார்களின் செய்திகளையும் உள்வாங்கினால் தெரியும். ஃபரீதுத்தீன் கஞ்சசக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விலாயத்தை தொட்ட ரகசியத்தை சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது அதன் அடித்தளமே என் தாய்தானே என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். உங்கள் குழந்தைகளும் அத்துணை பேர்களும் இதை நெருக்கம் பெற்ற நல்லடியார்களாக பிரகாசிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்களிடத்தில் வழங்கப்பட்ட பொறுப்புகளுக்கு நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்களே, அந்த விசாரணையில் எந்த விதமான நஷ்டத்தையும் நீங்கள் சுமந்து விடாத அளவிற்கு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. நமது இல்லத்தினுடைய கண்மணிகளான நமது பெண்மணிகள், நமது தாயாக, நமது தாரமாக, நமது சகோதரியாக, நமது சொந்தங்களில் உள்ளவர்களாக யாரெல்லாம் இருப்பார்களோ அந்த தூய பெண்மணிகளை அல்லாஹ் நம்மோடு சொர்க்கத்தில் கொடி அமர்த்துவானாக. ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹாவின் அணிவரிசையில் நிற்கச் செய்வானாக. நாளை உயர்ந்த பெண்மணிகள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிற அந்த சபைகளில் நமது பெண்களுக்கும் அந்த கௌரவத்தை அல்லாஹ் வழங்குவானாக. உயர்ந்த சொர்க்கத்தில் எம்பெருமானாரின் ஷஃபாஅத்திற்கு அவர்களையும் நம்மையும் தகுதியாக்குவானாக. அல்லாஹ் சந்திக்கிற நன்மகள் என்ற நன்மகள் என்கின்ற தரத்திற்கு அவர்களையும், நன்மகன் என்கின்ற தரத்திற்கு நம்மளையும் அல்லாஹ் அகப்படுத்துவானாக. இந்த மஜ்லிஸையும் இந்த ஏற்பாட்டையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா